பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியில் இருள் காணப்படுதா? இருள் இருந்தா அங்கு கொஞ்சம் குறைவு இருக்கும், தரித்திரம் இருக்கும், சில நேரம் கடன் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், தடைகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். அந்த ஒளி யார்? அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் விளக்கு அவர். அந்த ஒளி எங்க பிரகாசிக்குதா? இருள, நம்முடைய வாழ்வின் இருளான பகுதியில பிரகாசிக்குமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பயப்படலாம், ஐயோ இந்த இருள் பெரிய இருள்யா, இது எல்லா காரியத்தையும் பற்றி பிடிச்சு மேற்கொன்றும். இந்த வியாதி கேன்சர் இருக்கே, கேன்சர்ங்கிற இருள், இதை ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு இருக்கிற இந்த கொடிய கடன் மாறுமா? இதை மாற்ற யாராலும் முடியாது நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அந்த ஒளியால முடியும்னு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உங்க வாழ்க்கையின் இருளான பகுதியில் அப்படி ஒளிர ஆரம்பிக்குதா, ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறதா? இருள் அதை பற்றி கொள்ளவில்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. இருள் அதை மேற்கொள்ளாது. கேன்சர் என்கிற இருள், கடன் என்கிற இருள், வேலையில்லாத திண்டாட்டம் அப்படிங்கிற இருள், குறைவு அப்படிங்கிற இருள், தோல்வி அப்படிங்கிற இருள், கடைசி நேரம் கை நழுவி போகுதே அந்த சூழ்நிலை, அந்த இருள் எதை பற்றி கொள்ளாதான்? ஒளியாகிய இயேசுவை பற்றி கொள்ளாதான். உங்க வாழ்க்கையில ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா? இப்போ ஒளிர ஆரம்பிச்சிட்டாருங்க. இருள் வந்து அதை பற்றி கொள்ளாது. இந்த ஒளியை மேற்கொள்ள இருளுக்கு அதிகாரம் இல்ல, சக்தியும் இல்லை. இந்த வெளிச்சத்தை, இந்த ஒளிய எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை இருளாகிய பிசாசுக்கு கிடையாதுங்க. அதனால் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போனான். அவன் தோற்று போனான். இருளை கொண்டு வந்தவன் தோற்று போனான். ஜெயகர்த்தர் வெற்றி சிறந்தார். இந்த நாட்கள் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகரே, ஆவியானவரே, அந்த ஒளி இருள பிரகாசிக்கிற ஒளி, இருள் அதை ஒருபோதும் பற்றி கொள்ளாது. என் வாழ்வின் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாகிய என் அருள்நாதர் இயேசு, அவர் இந்த நாட்கள்ல இருளான கடன்கிற அந்த பகுதியில, கடன் பிரச்சனைகள்ல அவர் ஒளிர ஆரம்பித்து விட்டார். இருள் அவரை பற்றி கொள்ளவே முடியாது, அவரை மேற்கொள்ள முடியாது, அவரை எதிர்த்து நிற்க முடியாது, அவரோடு போராட முடியாது. ஆதலால் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயமுள்ளவளாய் மாறுகிறேன். அறிக்கையிட்டு ஆனந்த களிப்போடு அவருடைய கையில நம்ம வெறுமையாக்கி கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.